இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிற கர்த்தருடைய வசனம், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்திருக்கிற பெரிய காரியங்கள் உங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய வெட்கமான சுபாவங்கள், நம்முடைய நெகட்டிவ் தாட்ஸ், நம்முடைய தாழ்வு மனப்பான்மை, நம்முடைய கூச்ச சுபாவங்கள், நமக்குள் இருக்கிற பயங்கள், நடுக்கங்கள், அநேக நேரத்திலே நாம பிறக்கிற குடும்பத்தினுடைய பின்னணி, நம்முடைய ஜாதி மத சிந்தனைகள், நம்முடைய படிப்பு, இப்படி பல காரியங்களை நாம் நினைத்து தேவன் நமக்குள் வைத்திருக்கிற அவருடைய மேலான திட்டங்கள் என்ன என்பதை நாம் நம்புவதும் இல்லை, அதை தேடுவதும் இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் அல்லது நாம் செய்து கொண்டிருக்கிற தொழில், வியாபாரங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கைகள், பல காரியங்கள், சில நேரத்தில் ஊழியங்கள் கூட இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்குள் கர்த்தர் ஒரு மகா பெரிய ஒரு திட்டத்தை, ஒரு மகா பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அது உங்களுக்குள் மறைந்திருக்கிறது, அது உங்களுக்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை ஆவியானவர் இன்னைக்கு இந்த சபைக்கு பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இது ஆங்கில வேதாகமத்துல இந்த வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும், கவனிங்க. இந்த யோசனை என்கிற ஒரு வார்த்தை ஆங்கில வேதாகமத்துல, இங்கிலீஷ் பைபிள்ல அது தாட் அப்படின்னு இருக்காது. த திங்கிங் ஆஃப் காட், இல்லனா த தாட் ஆஃப் காட், த மைண்ட் ஆஃப் காட், த ஃபீலிங் ஆஃப் காட் அப்படின்னு இருக்காது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல நீங்க NIV டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, many are the plans in a man's heart, but it is the Lord's purpose that prevails. Hallelujah. It is the Lord's purpose that prevails. இந்த தேவனுடைய யோசனை என்கிற அந்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல பர்பஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. தேவபிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், the purpose of the Lord prevails. அப்படின்னா தேவனுடைய இந்த பர்பஸ் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நீங்க பாருங்க, அநேக நேரத்துல அது உங்களுக்கு ஒரு தலைவலியா இருக்கும், அநேக நேரத்துல அது உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கும், அநேக நேரத்துல அதை நீங்க ரொம்ப உங்களை புஷ் பண்ணி செய்ய வேண்டியதா இருக்கும், நீங்க அங்க தடுக்கி விழுந்ததா இருக்கும், அல்லது நீங்க விருப்பமே இல்லாமல் செய்கிற ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா சில நேரத்துல தேவன் உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்துல உங்களை கொண்டு சென்று உங்களை அதை நடத்த செய்வார். ஆனா சில நாட்களிலேயே இது உங்களுக்கான இடம்தான், உங்களுக்கான அழைப்பு தான், இது உங்களுக்கான வாழ்க்கை தான் என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். ஆனா பல ஆண்டுகளாக உங்களுக்கு அந்த வழி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால், இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், என் மகனே, என் மகளே, நீ இருக்கிற இடம், அல்லது நீ செல்லுகிற சபை, அல்லது நீ செய்கிற வேலை, அல்லது நீ வாழ்ற அந்த இடம், அல்லது நீ அசோசியேட் ஆயிட்டு இருக்கிற அந்த நண்பர்களோ அல்லது யாரோ, இது கர்த்தருடைய சித்தமா இல்லையான்னு நீ யோசிக்கிற நேரம் வந்து விட்டது. நீ இருக்கிற இடம், நீ செய்கிற காரியங்கள் தேவனுடைய சித்தமா,
அப்ப இந்த பர்பஸ் ஆஃப் காட் அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம். இந்த மூன்று வார்த்தைகளும் இணைந்த ஒரு வார்த்தை தான் இந்த பர்பஸ் ஆஃப் காட். இந்த மூன்று வார்த்தைகளும் இணைந்த ஒரு வார்த்தை தான் கர்த்தருடைய யோசனை. கர்த்தருடைய யோசனை என்றால் என்னது? மூன்று வார்த்தைகள்: கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாம வாழ்றேன், நான் சமாதானம் இல்லாம வாழ்றேன். நான் ஒவ்வொரு மண்டேவும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நான் என்ன புஷ் பண்ணி நான் வேலைக்கு போறேன். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் என்ன நான் அழுத்தம் கொடுத்து நான் வேலைக்கு போறேன், அழுத்தம் கொடுத்து நான் போய் கடை திறக்கிறேன், அழுத்தம் கொடுத்து நான் தொழில் செய்யறேன், அழுத்தம் என்னையே நான் புஷ் பண்ணி போய் ஆகணும், நான் போய் கடையை திறந்து ஆகணும், நான் போய் இந்த வேலையில போய் நான் வேலை செஞ்சு ஆகணும். ஏன்னா அதனுடைய அழைப்பே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அந்த கம்பெனியில வேலை செய்து கர்த்தருடைய சித்தமா இருக்காது, கர்த்தர் உனக்கு வேற கம்பெனியில வச்சிருப்பாரு சித்தத்தை. நீ அந்த தொழில் செய்வது கர்த்தருடைய சித்தமா இருக்காது, உங்க அப்பா செஞ்சதுனால அல்லது உன் குடும்பத்துல செஞ்சதுனால நீ அதை தான் செய்யணும்னு சொல்லி மனிதர்கள் உனக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதை உன்னிடத்துல சொன்னாரா? அது தேவனுடைய யோசனையா? அது கர்த்தருடைய திட்டமா, சித்தமா, நோக்கமா என்று ஒரு நாள் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சம்மதத்தில் கேட்டதல்ல. கேட்டாலும் ஆண்டவர் அமைதியா இருக்கும்போது அந்த தொழிலையோ வேலையோ விட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன் பின்பாய் சொல்வதற்கு பயம். இதப்ப நான் விட்டுட்டு போனேன்னா என் குடும்பம் என்ன ஆகும், என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், என் செலவுகள் என்ன ஆகும், ஐயோ நான் என்ன செய்ய போறேன் தெரியலையே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் செய்கிற காரியங்கள் ஒருவேளை கர்த்தருடைய சித்தமா இருக்காது. ஆனால் சில நேரத்தில் உங்களுக்கு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தரே கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு தொடக்கத்தில் அது நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், தொடக்கத்தில் அது மிகவும் உங்களுக்கு வலி நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் அதிலே கர்த்தருடைய சித்தம் இருக்கும், அதிலே கர்த்தருடைய நோக்கம் இருக்கும், அதிலே கர்த்தருடைய யோசனை இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கும் எதிர்கால திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்துதான் உங்களை பார்க்கிறாரே தவிர, நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை எதிர்கால திட்டத்தை வைத்துதான் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கத்தை வைத்துதான் உங்களை பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நான் உங்களை எப்படி பார்க்கிறேன்? நான் உங்களை ஒரு டீச்சரா பார்க்கிறேன், ஒரு போலீஸ்காரனா பார்க்கிறேன், ஒரு ஆபீசரா பார்க்கிறேன், அல்லது ஒரு மேனேஜரா பார்க்கிறேன், அல்லது ஒரு ஐடி ஊழியரா நான் பார்க்கிறேன், ஒரு பஸ் டிரைவரா பார்க்கலாம், அல்லது ஒரு கார் டிரைவரா பார்க்கலாம். நீங்கள் செய்கிற தொழிலை வைத்துதான் நான் உங்களை பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் நீங்கள் தாயின் கருவில் இருக்கும் போதே அவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை வைத்துதான் உங்களை பார்க்கிறார். அதுக்கு நான் ஒரு வசனம் சொல்லுகிறேன், நல்லா கவனிக்குதே பிள்ளைகளே. எரேமியா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் கர்த்தர் எரேமியாவோடு பேசுகிற அந்த வார்த்தை கொஞ்சம் பாருங்க. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். 4வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்கள் எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தன்னுடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கும் போது தேவன் அவனை எப்படி கூப்பிடுகிறாரு? எரேமியான்னு கூப்பிடல. தாயின் கருவில் இருக்கும் போது கர்த்தர் அவனை எப்படி கூப்பிடுகிறார் என்றால், தேவனுடைய திட்டத்தை பெயராய் வைத்து கூப்பிடுகிறார், தேவனுடைய நோக்கத்தை பெயராய் வைத்து கூப்பிடுகிறார், கர்த்தருடைய சித்தத்தை பெயராய் வைத்து கூப்பிடுகிறார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, எரேமியாவுக்கு தேவனுடைய யோசனை என்னவோ, ஜெரமியாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் நோக்கம் என்னவோ அதையே பேராக வந்து கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். நான் உன்னை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க பிள்ளைகளே, எரேமியாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் சித்தம் நோக்கம் என்ன?
பிடுங்கணும், இடிக்கணும், அழிக்கணும், கவிழ்க்கணும், கட்டணும், நாட்டணும். அதற்கு அவன் யாரா இருக்கணும்? தீர்க்கதரிசியா இருக்கணும். அவன் பிடுங்கணும், இடிக்கணும், கட்டணும், நாட்டணும். இதற்கு அவன் யாரா இருக்கணும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியா இருக்கணும். அதற்கு அவனுக்கு என்ன நடக்கணும்? அவனுடைய நாவை கர்த்தருடைய கரம் தொடணும். அவனுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்கணும். அப்ப தேவ பிள்ளைகளே, எரேமியாவை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் என்றால், அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கவில்லை, அவனுடைய ஜாதி மதத்தை சொல்லி அழைக்கவில்லை, அவனுடைய படிப்பை சொல்லி அழைக்கவில்லை. அவன் இன்னும் பிறக்கவே இல்லை, அவன் இன்னும் படிக்கவே இல்லை, அவன் எந்த கிளாஸ்க்கு போகவே இல்லை. அவன் தாயின் கருவில இருக்கும் போதே அவன் ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போல, அவன் எந்த ஒரு கிளாஸ்க்கு போல, அவன் சர்ச்சுக்கு போகல, எந்த ஊழியமும் செய்யல. அவன் கருவில இருக்கும் போதே கர்த்தர் அவனுடைய திட்டத்தை சொல்லி அவனை கூப்பிடுகிறார், நோக்கத்தை, அவனுடைய யோசனையை சொல்லி அவனை அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் உங்களையும் அழைக்கிறார். பொதுவா பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு கழுகினுடைய முட்டை எடுத்துக்கோங்களேன். ஒரு கழுகு இருக்கு, ஓகே. ஒரு கழுகினுடைய முட்டையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு முட்டையா தான் தெரியும். அந்த முட்டை நீங்க பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்? வெள்ளை கலர்ல ஒரு முட்டையா தான் தெரியுமே தவிர, கழுகு முட்டையை நான் பார்த்ததில்லை, அது வெள்ளையோ பிரவுனோ. ஆனா அது ஒரு வெள்ளை கலர் முட்டை வச்சுக்கோங்களேன், ஒரு ஒயிட் கலர் எக்கா தான் தெரியுமே தவிர, நல்ல கவனிங்க, அந்த முட்டையை பார்ப்பதற்கு கழுகு மாதிரி தெரியாது. முட்டை பார்க்கறதுக்கு கழுகு மாதிரி தெரியாது. ஒரு ஆட்டுக்குட்டியவே தூக்கிட்டு பறக்கிற கழுகு மாதிரி தெரியாது. ஹல்லேலூயா. மிக மிக உயரத்திலே மேகங்களையும் தாண்டி பறக்கிற ஒரு வலிமையுள்ள ஒரு கழுகு அந்த முட்டை பார்க்கறதுக்கு தெரியாது. ஒரு விதையை எடுத்துக்கோங்களேன், ஒரே ஒரு விதை, ஒரு மரத்தினுடைய ஒரே ஒரு விதை. அந்த விதை நீங்க கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விதையாய் தான் தெரியும், ஆனால் அதனுடைய கண்களுக்கு ஒரு காடாய் தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல ஒரு நிலக்கரி தெரியுமா? கோல், லம்ப் ஆஃப் கோல். நீங்க நிலக்கரி கையில் எடுத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு ஷேப்லெஸ்ஸா, எந்த ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு எந்த ஒரு ஷேப்புமே இல்லாமல் ஒரு கருப்பா பார்க்கறதுக்கு ஷேப்லெஸ்ஸா இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியாது? டைமண்டா தெரியாது. பார்க்கறதுக்கு வைரமா தெரியாது. தெரியுமா தெரியாதா? ஹலோ, ஆமேனா? டைமண்டா தெரியுமா? தெரியாது. காடா தெரியுமா? தெரியாது. கழுகா தெரியுமா? தெரியாது. ஆனா நான் எதை வச்சு முடிவு பண்றேன்னா, அந்த விதையை வச்சுதான் முடிவு பண்றேன், அந்த முட்டையை வச்சுதான் முடிவு பண்றேன். ஆனா அந்த கருப்பா என் கண்களுக்கு தெரியுற அந்த லம்ப் ஆஃப் கோல், அதை வச்சுதான் முடிவு பண்றேன். ஆனால் கர்த்தர் அதற்குள் ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன? உங்க வாழ்க்கையில நீங்கள் துக்கத்தோடும் பாரத்தோடும் வாழ்வதற்கான காரணம் என்னன்னா, உங்களை சுற்றி நீங்க பார்க்கிறீங்க, உங்களுடைய முக தோற்றத்தை பார்க்கிறீங்க, கண்ணாடியில நீங்க உங்களை பார்க்கிறீங்க. நான் பார்க்க அழகா இல்ல, என்கிட்ட படிப்பு இல்ல, என்கிட்ட அது இல்ல, என்கிட்ட இது இல்ல, என்கிட்ட சுகம் இல்ல, என்கிட்ட நல்ல ஒரு பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல, நான் நினைச்சத போல நண்பர்கள் இல்ல, என்கிட்ட அந்த அளவுக்கு சொத்து சுகம் இல்ல, என்கிட்ட படிப்பு இல்ல, என்கிட்ட பெரிய ஆதரவு இல்ல. இதெல்லாம் என்னது? உங்க கண்களுக்கு தெரிகிற ஒரு விதை, இதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரிகிற ஒரு முட்டை, இதெல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு தெரியல ஷேப்லெஸ்ஸான கருப்பான தேவப்பிள்ளைகளே அந்த ஒரு லம்ப் ஆஃப் கோல், அந்த ஒரு நிலக்கரி. ஆனால் நீங்கள் அந்த கஷ்டத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் கண்ணீரையும் துக்கத்தையும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலையும் பண கஷ்டத்தையும் நோய்களையும் வியாதிகளையும் உங்க வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை மட்டும் நீங்க பார்த்து பார்த்து பார்த்து, ஒருவேளை இது கர்த்தருடைய சித்தமா இருக்கும்னு நினைக்கிறேன், இதுதான் தலையில கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க சோர்ந்து போறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட கர்த்தர் உங்களை ஒரு தீர்க்கதரிசியை போல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் அது உங்களுக்குள் மறைந்திருப்பதை நீங்கள் இன்னும் காணாமலும் அறிந்து கொள்ளாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ நிம்மதி இல்லாம செய்கிற காரியங்கள் ஏன்னா அது கர்த்தருடைய யோசனை இல்லை, அது கர்த்தருடைய யோசனை இல்லை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் முதல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில முதல் நான் செஞ்ச வேலை, ஒரு எங்க வீட்டில் கூட தெரியாது, இன்னைக்கு தான் நான் சொல்றேன், எங்க அம்மாவுக்கு எனக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில நான் முதல் செஞ்ச வேலை, எங்க அப்பா அம்மா எல்லாம் முழு நேர ஊழியத்தில் இருந்தாங்க.
அக்கா அண்ணன் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நானும் அப்போது ஸ்கூல் காலேஜ் போயிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது எங்கள் காலேஜ் வந்து 2 மணிக்கு முடிஞ்சிடும். எத்தனை மணிக்கு? எங்கள் காலேஜ் 2 மணிக்கு முடிஞ்சிடும். வீட்டில் கஷ்டம். சில நேரத்தில் லஞ்சுக்கு வந்து எங்கள் காலேஜில் 5 ரூபாய்க்கு ஒரு பிளேட்டு சாப்பாடு. எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, நல்ல வசதியான வீட்டு பையனாக இருப்பான் போல். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எங்கள் அப்பா முழு நேர ஊழியத்தில் இருக்கிறார். அவரால் ஃபீஸ் கூட கட்ட முடியாது. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, அந்த லஞ்சுக்கு எங்கள் கேன்டீனில் 5 ரூபாய்க்கு ஒரு பிளேட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த 5 ரூபா கூட எங்கள் அப்பாவால் கொடுக்க முடியாது. சில நேரத்தில் 5 rupees. எத்தனையோ நேரத்தில் அந்த 5 ரூபாய் இல்லாமல் நான் போயிருக்கேன். என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்கள், நான் சும்மா ஏதாவது போய் சொல்லுவேன், இல்லைடா நான் காசு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், வீட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவங்க நண்பர்கள் தானே, நான் உரிமையோடு வாங்கி சாப்பிடுவேன். அவங்களுக்கு அது தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு தரித்திரம், நெருக்கம் எங்கள் வாழ்க்கையில். எனக்கு வெளியே சொல்ல வெக்கம், அசிங்கமாக நினைப்பாங்க. ஆள் மட்டும் பார்க்க பெரிய ஹீரோ மாதிரி இருக்கான். ஆனால் சாப்பாடு கூட வழி இல்லாத நேரத்தில் எங்கள் அப்பா, ஏன்னா சபை ஊழியம், காணிக்க வருதோ வரலையோ அதை வச்சு தான் சாப்பிடணும். ஆனால் என் நண்பர்கள் எத்தனையோ முறை எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா, இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும், நமக்கு ஒரு சின்ன வருமானத்தை வச்சா அப்பா கொஞ்சம் உதவி செய்யலாம் நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ என்னுடைய நண்பர் ஒருவன் நல்லா சேல்ஸ் பண்ணுவான். அவன் என்ன செஞ்சான்னா, ஒரு டிவி கடையில் அவனுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்துச்சு. டெய்லி ஈவினிங் ஹோம் அப்ளைன்சஸ் இருக்குல்ல, அந்த ஹோம் அப்ளைன்ஸ் கடையில், இந்த ஃப்ரிட்ஜ் டிவிலாம் விற்கிறாங்களே, அந்த கடையில் அவன் வந்து வேலைக்கு போனான். என்கிட்ட கேட்டான், பில்லி நீ வரியாடா? டெய்லி போனா நீ ஒரு டிவி விற்றா உனக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்கடா. ஒரு டிவி விற்றா 100 ரூபாய் கொடுப்பாங்க. அவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது. நீங்கள் விற்றா காசு, விற்கலன்னா காசு கிடையாது, கிளம்பி வீட்டுக்கு போயிடணும். அவங்களுக்கு ஆட்கள் வேணும், நிறைய பேர் சேல்ஸ் பர்சன் வேணும். எங்கள் காலேஜிலேருந்து பக்கத்தில் தான் அந்த இடத்துல நான் போய் டிவி விற்கிறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் போவோம். அவன் காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் நினைக்கிறேன், அப்போவே டெய்லி ஒரு டிவி விற்றுருவான். அவன் நல்லா அருமையாக பேசுவான், நல்லா பேசுவான், கன்வின்சிங்காக பேசுவான். டெய்லி ஒரு டிவி விற்றுருவான். ஏன்னா நான் சும்மாவே கூச்சப்படுற டைப், வாயை திறந்து எனக்கு பேசவும் வராது, எனக்கு சேல்ஸும் சுத்தமாக தெரியாது. டிவி எங்கள் வீட்டில் டிவி இல்லை, டிவி பற்றி எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி வைக்க முடியும்? எங்கள் வீட்டில் அப்போ டிவியே கிடையாது. அப்போ டிவியே இல்லாதது எனக்கு எப்படி டிவி பற்றி தெரியும்? நானும் நிற்பேன், வாங்க சார் வாங்க டிவி அதை பற்றி சொல்லுங்க பாடா, இது வந்து சார் அப்படி இப்படின்னு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுவேன், வாங்க மாட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு மட்டும் என்ன செய்வான், சூப்பராக விற்று. அதுதான் நான் முதல் செஞ்ச வேலை. ஹல்லேலூயா. அப்போ நான் நினச்சேன், சரி நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, பேசாமல் இப்படியே வேலை செஞ்சு இந்த மாதிரி கடையிலே ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஆகி அப்படியே நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் போனேன். எனக்கு போய் நானும் போவேன். ஒரு முறை கூட ஒன்றுமே விற்றதே கிடையாது. ஒரு முறை கூட நான் ஒரு பொருள் கூட விற்றதே கிடையாது. திட்டு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், டேய் ஏன்டா இப்படி இருக்கிற, நீ கற்றுக்கூட வாய் திறந்து பேசுகிறா. நான் சொல்ல, டேய் மச்சான் வரமாட்டேங்கிறா, பேச நீ உன்ன மாதிரி பேச வரமாட்டேங்குது, ப்ராடக்ட் நாலேஜே இல்லைடா. அதுக்கு அவன் சொல்லுவான், முதல்ல உங்கள் வீட்டில் டிவி வாங்க, அப்போ தான் தெரியும் டிவினா என்னன்னு. அப்போது இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கஷ்டப்படுறோமே சரி வேறு ஏதாவது பண்ணலாம் தேடிக்கிட்டே இருந்தேன், வேலை தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த அனாதை பிள்ளைங்களாம் இருக்காங்களே, அனாதை பிள்ளைங்க, பெற்றோரால் கைவிடப்பட்ட அனாதை பிள்ளைங்க, ஒரு அனாதை பிள்ளைங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ இது இருந்துச்சு, என்ன சொல்லுவாங்க, ஆர்ஃபனேஜ் இருந்துச்சு. அந்த ஆர்ஃபனேஜில் ஈவினிங் போய் டியூஷன் எடுக்கணும். நானும் போனேன், டியூஷன் எடுத்தேன். அப்போ மாதம் எனக்கு 1000 ரூபாய் சம்பளம். எவ்வளோ சம்பளம்? மாதம் 1000 ரூபாய் சம்பளம். நானும் என்ன பண்ணேன், காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு நாங்கள் போயிடுவேன். டெய்லி நான் போயிடுவேன். வாரம் முழுவதும் அங்கே நான் போய் வேலை செஞ்சேன். 2 வருஷம் அங்கே வேலை செஞ்சேன். 1000 ரூபாய் சம்பளம். முதல்ல நான் செஞ்ச வேலை என்னது, ஒரு டிவி விற்கிற வேலை. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன். நான் நினச்சேன் இதுதான் நம்ம வாழ்க்கை போல், நம்ம இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் விடவே இல்லை, என் மனசில் ஒன்று மட்டும் விடலை, நம்ம நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கணும். எது நடக்குதோ நடக்கலையோ நான் என்ன செய்யணும், நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கணும். நான் போவேன், நல்லா வேலைலாம் செஞ்சுருவேன். அன்றைக்கி நைட்டு வந்து டெய்லி நைட்டு மினிமம் 3 மணி நேரம், 4 மணி நேரம் நான் சர்ச்சில் நைட்டு உட்காந்து இந்த பக்கம் தமிழ் பைபிள், அந்த பக்கம் இங்கிலீஷ் பைபிள் உட்காந்து நான் டெய்லி படிப்பேன். ஏன்னா நான் பைபிள் படிக்கணும்னு படிக்கல, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு படித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பைபிள் படிக்கணும்னு படிக்கல, எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நான் படித்தேன்.
கர்த்தர் எனக்குள்ள பேச ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் எனக்குள்ள நடந்தது. அப்போ நான் என்னை எப்படி பார்த்தேன்னா, என்ன ஒரு விதையா பார்த்தேன், என்ன ஒரு விதையாய் பார்த்தேன், என்ன ஒரு ஒரு முட்டையா பார்த்தேன். நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் போல. நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தேன், எங்க அப்பா அம்மா ஊழியம் செய்யறாங்க, எனக்கு 5 ரூபாய் சாப்பிட கூட அவரால் காசு கொடுக்க முடியல. நான் என் வாழ்க்கையை ஒரு முட்டையா தான் பார்த்தேன், என் வாழ்க்கையை ஒரு விதையா தான் பார்த்தேன். என் வாழ்க்கைய ஒரு கருப்பான அழுக்கு நிறைந்த தேவப்பிள்ளைகளே ஷேப்பே இல்லாத ஒரு ஒரு லம்ப் ஆஃப் கோல், அதாவது நிலக்கரியா தான் பார்த்தேன். ஆனா கர்த்தர் எனக்குள்ள ஒரு கழுகை வைத்திருந்தார், ஒரு காடை வைத்திருந்தார், ஒரு மிகப்பெரிய காடு கர்த்தர் எனக்குள்ள வச்சிருந்தாரு. தேவப்பிள்ளைகளை எனக்குள்ள ஒரு டைமண்டை வச்சிருந்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் இதுல தொடர்ந்து இருக்க போக 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 தேவன் என்னோடு கூட தெளிவாய் ஒரு காரியத்தை பேச ஆரம்பிச்சார், தெளிவா பேச ஆரம்பிச்சார் எனக்குள்ள. நான் தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே? எங்க அப்பா பாஸ்டர், எங்க அண்ணன் பாஸ்டர், எங்க அக்கா பாஸ்டரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் யாரு? நானும் பாஸ்டர் ஆகணுமா? இவங்க எல்லாம் பாஸ்டர் ஆகிட்டா நானும் பாஸ்டர் ஆகணுமா? என் அழைப்பு என்ன ஆண்டவரே? ஆவியானவர் என் மனதுல பேச ஆரம்பிச்சார். உனக்குள்ள ஒரு டைமண்ட் வச்சிருக்கேன் பில்லி ஜோன்ஸ், நீ அதை பாரு. அந்த டைமண்ட் என்னன்னா, the capacity for teaching, the ability to teach. தேவனுடைய வார்த்தையை போதிப்பது. ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல இங்கிலீஷ் தெரியாத நிறைய பேருக்கு இங்கிலீஷையும் போதிப்பது, லீடர்களை உருவாக்குவது, தலைவர்களை உருவாக்குவது, இப்படிப்பட்ட மேன்மையான திட்டங்களை, மேன்மையான தேவப்பிள்ளைகளே ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்குள் வைத்திருப்பதை நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவப்பிள்ளைகளே, இதைத்தான் நீங்கள் தேட வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு டிவி விற்கிறேன்னா அந்த முட்டை, அந்த டிவி விற்கிறது என்பது ஒரு சின்ன ஒரு முட்டை மாதிரி, ஒரு விதை மாதிரி, அதோட நான் நின்று விடல. இதான் என் வாழ்க்கை போல நின்று விடல. அந்த ஆர்ஃபனேஜ்ல அனாதை பிள்ளைகளுக்கு நான் மாதம் முழுதும் நான் எடுப்பேன். 6 நாள் வேலை செய்யணும், மண்டே டு சாட்டர்டே. சண்டே மட்டும் லீவ். 6 நாள் நான் போய் அவர்களுக்கு 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும். அந்த பிள்ளைங்கள் அநேகர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா வாழ்றாங்க. கர்த்தர் எனக்குள்ள ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், எனக்குள்ள ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். பில்லி ஜோன்ஸுக்கு கர்த்தருக்கு ஒரு யோசனை இருந்தது. இவனை இப்படியாய் உருவாக்க வேண்டும், இவனை இப்படியாய் உயர்த்த வேண்டும், இப்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும், இவனை இந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு இருந்தது. அதை நான் தேட ஆரம்பித்தேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அது நிலை நிற்காது. ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்பதை நான் புரிந்து கொண்டதனால அந்த யோசனை என்ன, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய யோசனை என்ன, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம், நோக்கம், சித்தம் என்ன என்பதை தேட ஆரம்பித்தேன். அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். அதை நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல அந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் அநேக வைடூரியங்களை நான் தேடி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதையும் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. David was forgotten by everybody. David was forgotten by everybody. தாவீதை எல்லாரும் மறந்துட்டாங்க. கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். உன் கொம்பிலே நீ தைலத்தை ஊத்தி சென்று நான் சொல்லுகிறவனை நீ அபிஷேகம் பண்ணு. நான் சவுலை ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து தள்ளி இருக்கிறேன். நான் தாவீதை, நான் ஈசாயின் குமாரனை எனக்கென்று இந்த தேசத்திற்கு என்று நான் ராஜாவாய், இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் நான் தெரிந்து கொண்டேன். அவனை நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றார். சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வரார். தாவீதுடைய அப்பா ஈசாய் வீட்டுக்கு வருவார். கர்த்தருடைய குடும்பத்துல, ஈசாயின் குடும்பத்துல ஈசாயின் குமாரன் ஒருவனை கர்த்தர் ராஜாவாய் என்னை அபிஷேகம் பண்ண அனுப்பினார் அப்படின்னு உடனே ஈசா என்ன பண்றான்? முதல் மகனை அனுப்புறான். அவன் பார்க்க வாட்ட சாட்டம் உள்ளவனாய், நல்ல ஒரு ராணுவ வீரனை போல போர் வீரனாய் வந்து நிற்கிறான். அவனுடைய உயரத்தை இதயம் நல்லா விரிந்த தோள்களை பார்க்கிறான். ஒருவேளை கர்த்தர் இவனதான் அபிஷேகம் பண்ண சொல்றாரு போல அப்படின்னு அந்த கொம்புல இருக்கிற தைலத்தை எடுக்கிறான். உடனே கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலே நிறுத்து, இவனல்லையாம்பா, அடுத்த பையனை கொண்டு வா. அவன் பார்க்க வசீகரத்தோடு இருக்கிறான். இல்ல, 3வது பையனை கொண்டு வா. அவன் நல்லா ஞானமுள்ளவனா இருக்கிறான். இல்ல, அவனும் கிடையாது. 4வது பையனை கொண்டு வா. இல்ல, இவனும் இல்லை. 5, 6, 7 பேரையும் கொண்டு வந்துடுறான். கர்த்தர் சொல்றார், 7 பேரும் இல்ல. ஹல்லேலூயா. அப்ப சாமுவேல் ஈசா இடத்துல கேட்கிறான், கர்த்தர் இந்த குடும்பத்துல ஒரு ராஜாவை வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே, நீ உன்னிடத்துல இருக்கிற பிள்ளைகள் இவ்வளவுதான் நீ சொல்றியா, வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அப்பதான் வேதம் சொல்லுகிறது, ஈசாய் அவ்வளவு நேரமாக தாவீதை மறந்து விட்டான். அவருடைய குடும்பம் அவனை மறந்து விட்டது. ஆனால் கர்த்தர் மறக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க.
தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது சாமுவேல் ஈசா இடத்துல சொல்லி ஆள் அனுப்பி தாவீதை எங்க இருந்தாலும் அவனை வர சொல்லு, அவனையும் நான் பார்க்கணும். கர்த்தர் அவனுக்கு ஓகே சொல்றாரா இல்லையா நான் பார்க்கணும். கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறாரா இல்லையா நான் பார்க்கணும். அவனை கொண்டு வர சொல்லுன உடனே தாவீது ஓடி வரான். எப்படி வரான்? அவன் மேலெல்லாம் ஆட்டினுடைய நாற்றம், அவன் மேல அவன் போட்டுக்கிற துணியில தேவப்பிள்ளைகளே ஆட்டினுடைய நாற்றம், அந்த ஆட்டினுடைய முடிகள், அவன் ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ச்சலிலே அவன் மீது இருக்கிற மண்ணு, அவன் மீது இருக்கிற எல்லாமே அவன் மீது ஒட்டி கொண்டிருக்கிறது. அவன் பார்க்க மிக சுத்தம் உள்ளவனாக அல்லது ஒரு ராஜாவாக கிரீடம் அணிந்து வரவில்லை. நல்ல கவனிங்க தேவப்பிள்ளைகளே, அவன் உடுத்திருந்த அந்த மேய்ப்பனுடைய அந்த ஆடைக்குள் ஒரு ராஜாவினுடைய கிரீடம் ஒளிந்திருந்தது. ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா.